இதுவரைக்கும் நான் வீடியோவில் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், ரியாலிட்டியாக இருக்கும். அண்ட் தென் வந்து கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, கேட்காதவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து ஒரு டாக் வந்து என்டர் ஆகுது. என்டர் ஆகி தேவையான திங்ஸு, மளிகை சாமான் அந்த மாதிரிலாம் எல்லாமே எடுத்து பில்லில் இருக்கிற மாதிரி எடுத்து போட்டுட்டு பில் கவுண்டருக்கு வந்து பில் பே பண்ணுது. அப்போ வந்து அந்த ஷாப்போட ஓனர் வந்து அந்த டாகை தான் வாட்ச் பண்ணுறாரு. யார் தான் அந்த டாக் இவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டாகையே ஃபாலோ பண்ணி யார் தான் அந்த ஓனர் அப்படின்ட்டு பார்க்க போகிறாரு. பார்க்க போகிறப்ப அந்த டாக் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. பார்த்தா சிக்னல் போட்டிருக்காங்களாம், இவ்வளோ ஒரு நாலேஜபிள் டாக் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அகைன் அந்த டாகை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. பஸ்ஸில் ஏறி வந்து டிக்கெட் வாங்கிட்டு சேஞ்செலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டாகே இறங்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டாக் பின்னாடியே அந்த ஷாப் ஓனர் போகிறாரு. காலிங் பெல் வந்து அந்த டாக் வந்து கிளிக் பண்ணுது. அப்போ பார்த்தா ஓனர் வந்து வெளியே வராங்க. டாகை தலையிலே அடிக்கிறாரு. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன்னை வந்து காலிங் பெல் அடிக்கக்கூடாது, வெளியே போனால் கீ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு. அந்த ஷாப் ஓனர் வந்து எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்தார். பட் அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து ஒரு குறையை தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னா, நம்ம என்ன தான் 5 அறிவு உள்ள மிருகமாக இருந்தாலும் சரி, 6 அறிவு உள்ள மனுஷனாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன தான் அறிவுபூர்ணமாக பண்ணாலும் இந்த உலகம் குறை சொல்லிகிட்டே தான் இருக்குது. இந்த உலகம்னு சொல்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க குறையை கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அப்பியரன்ஸ்லேயும் சரி, நம்ம ஒர்க்லேயும் சரி, கரியர்லேயும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி, எதுவாக இருந்தாலும் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. அந்த ஷாப் ஓனர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி நம்ம திறமையை பார்த்து நம்மளை என்கரேஜ் மோட்டிவேட் பண்ண ஒரு 5% பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணிவிட்டு போகலாம். தேங்க்யூ.